ஹலோ வணக்கம். நியூயார்க் சிட்டியிலேருந்து, நியூயார்க் நகரம், யூஎஸில் இருக்க நகரத்துலேருந்து. என்னென்னா இன்றைக்கி வெளியில் அலோவ் பண்ணலை. அதாவது எப்போனா ஒரு சில காரணங்களுக்காக. க்ரூ வெளியில் போனால் ஒரு சில க்ரூ போயிட்டு வர்றதுக்கு ஏன் பிஸியான சிட்டினால் டிராஃபிக் அந்த மாதிரி ஒரு சில காரணங்களுக்காகவும் வெளியில் விடலை. அப்புறம் இன்னொரு ரீசனாக நான் இப்போ சின்ன ஒரு பாலிடிக்ஸ் இங்கே நடந்து முடிச்சிருக்கு. ஒரு மே 4th ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு, மேயரல் எலெக்ஷன். நியூயார்க் சிட்டி நடந்துச்சு. அதில் ஆளும் கட்சிக்கு எதிரானவர் இன்னொரு கட்சி எதிர்பார்ட்டி. நம்ம எதையும் சொல்ல வேணாம் அதில். ஏன்னா இங்கே எல்லாத்தையும் நோட் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாமே ஹெட் ஆஃபீஸ் எல்லாமே இங்கே தானே இருக்குது. எதுக்கு பாலிடிக்ஸ்லாம் பேசிக்கிட்டு. அதனால் ஏற்கனவே இஷ்யூ இங்கெல்லாம் பேச முடியாது. எப்படின்னா பேசலாம். நம்மளுக்கு இங்கே ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது ஷிப்பில் இருக்கிறனால. ஒரு சில காரணம் ஆளுங்கட்சிக்கு எதிரானவர் ஜெயிச்சிட்டாரு. என்ன கொள்கையை எடுத்தாந்தாங்களோ அந்த கொள்கையே, எந்த கொள்கையை இருக்கக்கூடாதுன்னு நினச்சி வந்தாங்களோ அந்த கொள்கையிலிருந்து வந்தவர் தான் ஜெயிச்சிட்டார். என்ன இந்த இமிகிரண்ட்ஸ், குடியேறிகள். ஆமாம், அவங்க அதை சுத்தமாகவே கம்மி பண்ண நினச்சாங்க. ஆனால் அவர் தான் ஜெயிச்சார். அதுலேருந்து வந்தவர். அவர் பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது அவருக்கு. அவரை பற்றி சொல்கிறதுக்கு நம்ம அதை பற்றி பார்த்துருக்கேன், யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. அப்புறம் என்ன இந்த நியூயார்க் சிட்டியில் ரொம்ப 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 பிஸியான சிட்டி. இது இடத்துல இந்த ஹார்பரும்பாங்க, நியூயார்க் ஹார்பரும்பாங்க. இந்த நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம் கப்பல் அந்த மாதிரி அது மாதிரிக்க சாங் தான். அது ஆக்சுவலி அது இங்கே எடுக்கல அந்த பாட்டு, வேற எங்கேயோ எடுத்திருக்காங்க. ரொம்ப பிஸியானது. இதுக்கு பக்கத்துலேயே இந்த டியூன் டவர் இருக்குல்ல, 9/11 அந்த இது உடைச்சாங்கல்ல அந்த ஃப்ளைட்டை வச்சு. அது இது பக்கத்தில் இருக்குது. இங்கே ஒரு மொத்தம் 5 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் எல்லாமே இருக்குது. ஆனால் விடலை, பார்த்துருக்கலாம். ஆமாம், அது மெமோரியல் மாதிரி சின்ன அப்படியே பண்ணிட்டாங்க. எதுவுமே கட்டலை திருப்பி. எப்படி இறந்தாங்க அதெல்லாம் ரொம்ப பிளான் பண்ணியே போக முடியல. அப்புறம் இது இருக்குது, டைம் ஸ்கொயர் இருக்குது. டைம் ஸ்கொயர்னா ஏதாவது முக்கியமான என்ன சொல்ற மிகப்பெரிய விஐபிகளுடைய ஃபோட்டோலாம் இங்கே இதில் வரும். அந்த டிஸ்பிளே அந்த பெரிய பெரிய 24 ஹவர்ஸும் அந்த ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். பலான்னு இருக்கும். நீங்கள் வேட்டையாடு விளையாட்டு படத்தோட பார்த்துருப்பீங்க, மஞ்சள் வெயில் மாலை. அந்த இதில் கமலஹாசன் நடந்து போகல. அதுதான் சூப்பராக இருக்குது. பகலில் போகிறது வேஸ்ட்டு, நைட்டு நல்லா இருக்கும். அதாவது எப்படின்னா ₹1 கீழே விழுந்தா கூட எடுத்துடலாம், அந்த மாதிரி பலான்னு இருக்கும். அப்புறம் என்ன இதுக்கு வேறு லிபர்ட்டி ஸ்டாச்சு இருக்குது. அது இங்கே நான் லாஸ்ட் வாட்டி நான் போயிட்டேன் பகமாக. இந்த வாட்டி அது என்னென்னா இங்கே டாக்ஸியில் ஒரு 10 நிமிஷம். அப்புறம் அங்கேருந்து ஃபெரி போட்டில் போகணும். அதுவும் எதுவும் இல்லை. அப்புறமேட்டிக்கு வார்ஷிப் மியூசியம் ஒன்று இருக்குது. அந்த வாரில் யூஸ் பண்ண அதுவும் சரியான பெருசு. உள்ளே போனால் வெளில வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிக்க இடங்கள்லாம் எடுக்க நினச்சேன், விளாக் பண்ணலான்னு நினச்சேன், முடியலை. இது ஷிப்பு வெளியில் போயில எடுத்தது. வெளியில் போயில சும்மா ஒரு இங்கே சேல் பண்ணி போய்க்கலாம், நைட்டில் எடுத்தது. நல்லா சூப்பராக இருந்துச்சு வியூ இங்கேருந்து. ஆமாம், இந்த வியூ லிபர்ட்டி ஸ்டாச்சு இது ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. நம்ம அதாவது எப்படின்னா நியூயார்க்கில் வெளியில் என்ன சொல்கிறது, வெளிலேருந்து பார்த்தா நல்லா அழகாக இருக்கும். பக்கத்துலேருந்து பார்க்குறத விட இங்கேருந்து லாங்கிலேருந்து பார்த்தா தான் நல்லாயிருக்கும். வேறு என்ன, அவ்வளோ முடிஞ்சு விட்டது. யூஎஸ் கனடா எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்கிட்ட அடிக்கிற குளிரில் இதுக்கப்புறம் யாரும் வெளில சுத்த மாட்டாங்க இங்கே ஊருக்குள்ள. அதனால் ஷிப்பு அப்படியே எடுத்துகிட்டு என்ன பண்ணுறது, கரீபியன் நாடி போகுது. வெஸ்ட் இண்டீஸு, ஜமேக்கா, குராக்கோ அந்த மாதிரிக்கு ஆந்தூரஸ் அந்த சைடு கிளம்பி போகுது. நெட்டு ஒரு சில பிரச்சனைக்காக வீடியோவுக்கு வர்றதுக்கு லேட் ஆகும். இந்த வீடியோவில் ஒரு சில மிக்ஸ்லாம் போட்டுட்ருக்கேன். இருக்கிற நிறைய மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். மிக்சிங்காக தான் இருக்குது இந்த வீடியோ. இதுக்கப்புறம் ஒரு சின்ன என்ன சொல்ற ஷிப்பு எப்படி போகுது, ரப்சியில் எப்படி ஆடிக்கிட்டே போகுது, அந்த மாதிரி ஒரு வீடியோவும், அப்புறம் ஒரு சின்ன ஒரு ஃபன் எலிமெண்ட்டும் இருக்குது. மீண்டும் சந்திப்போம். நன்றி.